அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கே. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் மீதும் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேர் மிகுந்தோரே, அல்லாஹ்வுக்காக நோன்பை நோற்று இரவு கால அமல்களிலும் ஈடுபட்டு இறைமறை ஓதி திக்ரிலும் இன்ன பிற சலவாத்திலும் தழைத்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, புனிதமான நோன்பை துறக்கின்ற தருணம் இது. உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை என்பது முற்றிலுமாக ரமலானிய மயமாகிவிட்டது. ஆம், நம்முடைய வாழ்க்கை ஏனைய 11 மாதங்கள் இந்த 15 நாட்களிலே மிகப்பெரிய மாற்றங்களை முன்பும் என்றும் இறையருளால் என்றும் இறைவனுடைய அருளுக்கு உரித்தான மக்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அதனாலேதான் இந்த நோன்பின் ஒவ்வொரு நேரமும் நம்மை பண்படுத்துகிறது, அல்லாஹுடைய அருளுக்கு கீழாலே கொண்டு வருகிறது. அமரர்களான மலக்குகள் நமக்காக வேண்டி துஆ செய்ய வைக்கிறது. அதிலும் குறிப்பாக பரிசுத்த திருமறையாம் இறைமறை குர்ஆன், அதனுடைய வலிமை, வீரியம், ஆற்றல், அழகு, அது விடுக்கின்ற செய்திகள் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது இறக்கி அருளப்பட்டிருந்த போதும் கூட இன்றைய நவீன காலத்தினுடைய விஞ்ஞானத்தினுடைய அந்த முடிவுகளுக்கும் அந்த வெளிப்பாடுகளுக்கும் ஒத்துப்போகின்ற வகையிலே அதன் செய்திகள் இருக்கின்றன என்றால், இது உண்மையிலே இன்றைக்கும் வாழ்கின்ற ஒரு அற்புதமாக, உண்மையாக இது இறைவனின் திருவேதமாக இருக்கிறது என்பதிலே எள்ளளவும் நிச்சயமாக சந்தேகமில்லை. அதனாலேதான் இது வேதங்களின் மாதம். ரமலான் இருக்கிறது, வேதங்களின் மாதம் என்றும் கூட இந்த மாதம் சிறப்பித்து சொல்லப்படுகின்றது. மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்களும் ஆகமங்களும் ரமலான் மாதத்திலேயே அருளப்பட்டுள்ளன. பண்டைய வரலாற்று நூல்கள் கூறுகின்றன, வேதங்களை பெற்ற இறை தூதர்கள் நோன்பிருந்த நிலையிலேயே அதனை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும். நாட்கள் நோன்பு நோற்ற பின்னரே சினாய் மலையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டது. 40 நாட்கள் நோன்பிருந்த நிலையிலேயே வனக்காடுகளில் சுற்றி சஞ்சரித்துக் கொண்டிருந்த போதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம் வழங்கப்பட்டது. மக்காவுக்கு அருகில் இருந்த ஹிரா குகையில் தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து, தாகித்திருந்து, மோன சிந்தனையிலே மூழ்கி கிடந்த போதுதான் ஆரம்பமாக அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்மறை குர்ஆனின் வேத வெளிப்பாடு அருளப்பட்டது. இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹஃப் என்னும் ஆகமங்கள், அதாவது சிற்றேடுகள், சிறிய வேதங்கள் ரமலான் மாத முதல் இரவிலும், தௌராத் வேதம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் மாதம் 6ஆம் பிறையிலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம் ரமலான் 13லும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் ரமலானிய பிறை 24லும் அருளப்பட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. இறுதி வேதம் அல் குர்ஆன் ரமலானின் லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. இறை நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10லிருந்து 700 மடங்கு வரை நற்கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பை தவிர, ஏனெனில் நிச்சயமாக நோன்பு எனக்குரியது, எனது பண்புகளை பிரதிபலிப்பது, அதற்குரிய கூலியை நானே நேரடியாக வழங்குகிறேன். எனக்காக மனிதன் அவனது ஆகுமான ஆசையையும் உணவையும் பானத்தையும் விட்டு விடுகிறான் என அல்லாஹ் பெருமிதத்துடன் கூறுவதாக பெருமானார் பேசியிருக்கிறார்கள். நோன்பிருக்கும் ஒருவர் இறை பண்புகளை பிரதிபலிக்கின்றால் அல்லாஹ் உண்ணமாட்டான், நோன்பாளியும் நோன்பிருக்கும் நிலையில் உண்ணமாட்டான். அல்லாஹ் எந்த பானமும் பருக மாட்டான், நோன்பாளியும் அப்படித்தான். அல்லாஹ் இன்பம் தீர்க்க மாட்டான், நோன்பிருப்பவரும் இன்ப உறவில் ஈடுபட மாட்டான். அந்த பண்புகளை அணிந்து
தனக்காக நோன்பிருந்து சிரமங்களை தாங்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக நற்கூலியை வழங்குகின்றான். சில பரிசுகள் அமைச்சர்களால், அதிகாரிகளால் வழங்கப்படுகின்றன. சில பட்டங்கள் கவர்னர்களால், ஆளுநர்களால் தரப்படுகின்றன. சில பதக்கங்கள் பிரதமரால் கொடுக்கப்படுகின்றன. சில உயரிய விருதுகள், பட்டங்கள் ஜனாதிபதியால் தரப்படுகின்றன. சில விசேஷ சிறப்பு பட்டங்கள் பேரரசரால் வழங்கப்படுகின்றன. இது உலகின் நடைமுறை நிகழ்வுகள். எல்லா அமல்களுக்கு மலக்குகள் மூலமாக நற்கூலி வழங்கும் அல்லாஹ் நோன்பிற்குரிய கூலியை அவனே வழங்குகிறான் நேரடியாக. இதற்கு அவன் சொல்கிறான், நானே அதற்குரிய கூலியாக ஆய்விடுகிறேன் என அல்லாஹ் இயம்புவதாக ஆண்டோர்களும் சொல்லி காட்டுகிறார். இது எத்தகைய உன்னதங்களை பார்த்தீர்களா? நோன்பிருப்பவரின் பெரும் சிறப்பு எத்தகையது கவனித்தீர்களா? இந்த நேரங்களில் எல்லாம் நாம் மிகவும் புனிதமாக பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா வலா துஅஸ்ஸிர் லனா பிரஹ்மதிக யா அர்ஹமர். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா ذுனூபனா யா ரப்பல் ஆலமீன். ரப்பி தம்மிம் பில் கைர் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். அல்லாஹும்ம சல்லிம் தீனனா வ சல்லிம் துன்யானா வ சல்லிம் மின் குல்லி ஆஃபாத்தி துன்யா வ அதாபில் ஆஹிரா. اللهم لك صمت بك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. இறைவா, உனக்காக நோன்பிருந்தேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்மீதே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் சகல காரியங்கள் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். உன்னுடைய ரிசுக்கை கொண்டு இந்த நோன்பை துறக்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாக. சோர்வு நீங்கிவிட்டது, நரம்புகள் எல்லாம் குளிந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் இந்த நோன்பிற்குரிய கூலி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.